spine erect. We'll be chanting the vibrant tone 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. ஜெய் குருதேவ். எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இப்ப நம்ம திருக்குறளை ரசித்து ருசித்து பார்க்கலாம். இது வரைக்கும் போன வாரம் நாம செய் நன்றி அறிதல் அது பாயிரையலுக்கு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இல்லறவியல், இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி நம் சமாதி நிலை, சம ஆதி, நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த நிலையை அடைவதற்கான வழி, இகலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு நடு அறவழியில், அன்பு வழியில், அதே நேரத்தில் எப்படி ஞானத்தையும் அடைவது என்பதை தெள்ள தெளிவாக வள்ளுவர் இங்கு வகுத்து கூறியிருக்கிறார். வகுத்து என்றால் வழிபடுத்தி, ஒன்றுக்கு பின் ஒன்று அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து, அவருடைய அதிகாரமும் அழகா இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்தையும் அழகழகா இருக்கும், முத்து முத்தா இருக்கும். ஒரு முத்துமாலையை கோர்ப்பதை போல அழகாக இந்த திருவள்ளுவ மாலை என்றும் சொல்லலாம். அந்த மாலையை அவர் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அது போல இல்லறவியல்ல விருந்தோம்பல் வந்து நிக்கிறது. விருந்தோம்பல்லாம் வெறுமனே வாங்க சாப்பிடுங்கன்றது மட்டும் கிடையாதுடா. இனிய வார்த்தைகளுக்கு வரணும், வர்றவங்களை வா சொல்லணும். அது மட்டும் கிடையாது, நமக்கு வேண்டிய நேரத்துல அந்த விருந்தோம்பலை சரியா பண்றதுக்கு உதவுறாள அவளுக்கு நம்ம நன்றி உடையவர்களா இருக்கணும். அதை என்னைக்கு மறக்கவே கூடாது. செய் நன்றி அறிதல சொல்ற. அதுக்கப்புறம் சொல்றார், இதெல்லாம் பார்க்க பார்க்க உன்னை எல்லாரும் புகழுவாங்க. ஓ, அந்த வீட்டுக்கு பாப்பா கவனிச்சுக்கிறாருப்பா, சந்தோஷமா இருக்காருப்பா, அவர் பேசுறதை கேட்கறது நல்லா இருக்குப்பா அப்படின்னு புகழுவாங்க. அப்போ உனக்கு தலைக்கணம் ஏறிடும், ஈகோ ஏறும், டக்கு கொம்பு முளைச்சிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நடுவு நிலைமை, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவார் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்ட்டு நமக்கு அடக்கமுடைய நடுவு நிலைமையை பற்றி சொன்னார். அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்ற, நீ நடுவு நிலைமை தவறாமல் உன்னுடைய கடமைகளை செய்து உனக்கான அறவழிகள், பொருள் ஈட்டி அன்பு வழிகளை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் உனக்கும் தெரியாம மற்றவங்களும் உன்னை துதி போடுவாங்க. பேர்பட தங்கமான ஃபேமிலிப்பா, தங்கமானவர் இருப்பாங்கிறப்ப நமக்கும் தெரியாம, இன்னைக்கா நேத்திக்கா சார் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், பிரமாதமா பண்றேன், வருஷத்து ஒரு முறை நான் சம்வத்சரம் மந்தி எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கும் தெரியாம உன்னுடைய வாயிலிருந்து வந்துடும். அது வந்து நீ உண்மையை கூறினாலும் அது தற்புகழ்ச்சி என்ற ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால அடக்கமுடைமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நடுவு நிலைமை தவறாமல் இருந்தது உனக்கு நல்லது. அதே நேரத்துல மற்றவர்கள் புகழ் துதிக்கு, முகஸ்துதிக்கு அப்படி தலைகணம் வந்து, ஆமாங்க அது என்னுடைய நிச்சய கர்மாங்க. யாரு வந்தாலும் வரட்டு 100 பேருங்க மினிமம் வர்றாங்க. நான் எதை 10 பேரோட ஆரம்பிச்சு தெரியுமோ, இந்த 10 வருஷத்துல 100 பேர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றச்சு இதோ நான் பண்ற மாதிரி சொல்றேன். ஆனா அந்த 100 பேருக்கு உணவு படைக்க எத்தனை பேருடைய ஒரு நமக்கு செய் நன்றி அறிதலை நமக்கு தெரிவிக்க வருகிறது. அப்போ நம்ம தலைகணம் பிடிச்ச மாதிரி தற்புகழ்ச்சிக்காக அவர் பேசினார்ட்டு அங்கே பிறழ்ந்து போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ மேலே செல்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அடக்கமானது மிகவும் முக்கியம் அன்ட்டு வள்ளுவர் பெருந்தகை அடக்கமுடைமை என்ற இந்த அற்புதமான அத்தியாயத்தை நமக்கு நடுவு நிலைமைக்கு பிற்பாடு வைத்திருக்க அழகா வச்சிருக்க. அடக்கம் வேணும்டா, அடக்கம் வேணும், நீ நல்லா பண்ணலாம். அது வந்து மற்றவங்க சொன்னா கூட அது ஏதோ கடவுள் கொடுத்த வாய்ப்புங்க, அது என்னங்க இருக்கு, என்னோட எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கணும்.
அங்க இல்ல நான் பண்றேன் நானும் வந்தாலேயே அடி இருக்குன்னு அர்த்தம். ஏணியில மேக போக போக கீழே விழுந்து அடியும் பலமாத்தான். இப்ப அடக்கமுடைமையத்தை பேசலாம். இது எப்படி நமக்கு யமா நியமான பதஞ்சலி யோக சூத்திரத்துல பதஞ்சலி மகரிஷி யமா, யமாங்கிறது என்ன? சத்யா, அஹிம்சா, ஆஸ்தேயா, பிரம்மச்சரியா, அதுக்கு அடுத்தது அபரிக்கிரகம். இதுதான் ஒரு நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருக்க உனக்கு வேண்டிய குணங்கள். அஹிம்சா கருணை, சத்யா உண்மை, ஆஸ்தேயா பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை, பிரம்மச்சரியா உனக்கான கடமைகளை தவறாமல் செல், அபரிக்கிரகா தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளாமல். இதுதான் யமம். தனி ஒரு மனிதனாக நல்லவனா இருக்கணும் என்ன வேணும்? நியமா, சௌச்சா உடல் சுத்தம், மன சுத்தம், வாக்கு சுத்தம், சிந்தனை சுத்தம், சௌச்சா சந்தோஷா திருப்தி, நமக்கு கடவுள் எவ்வளவு கொடுத்திருக்காரு என்ற ஒரு திருப்தி. அது மூணாவது சுவாத்தியாயா, நான் யார்? இந்த உடலா? நான் யார் என்பது செல்ஃப் என்கொயரி, சுவாத்தியாயா. அதுக்கு அடுத்தது தபஸ். அந்த சுவாத்தியாயா உனக்குள்ள நீ செல்வதற்கான ஒரு வழி வகுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது வர்றது ஈஸ்வர பிரணிதானா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அதே இறைமைத்தான் அனைத்து உயிர்களிலும் என்று இருக்கக்கூடிய ஒரு பிரேமபான். இதுதான் நியமம். இது ரெண்டுமே முக்கியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாதான் நீ மேலும் மேலும் போக உனக்கு அடக்கமுடைமை ரொம்ப ரொம்ப அவசியம். வள்ளுவர் சொல்ற. இப்ப பார்க்க முதல் திருக்குறள் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். உய்க்கும் உய்த்து விடும். உய்க்கும் என்றால் நமக்கு வரும், உய்த்து விடும் என்றால் உன்னை பிடித்து அமுக்கி தள்ளிடும். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். உய்க்கும் உன்னை வந்து சேரும், உய்த்து விடும் நீ கேட்டாலையும் கேட்க பள்ளத்துல கால் விட்ட கீழே விழுவ. அற்புதமான தமிழ் வார்த்தைகள். அடக்கம் அமரருள் உய்க்கும். நீ அடக்கமுடையவனாக இருந்து உனக்கான வழியை, உனக்கான தர்மத்தை நீ கடைபிடிப்பாயானால் அமரருள் உய்க்கும். அதை உன்னை தேவராக, ஒரு தெய்வமாக, தேவதையாக மற்றவர்களால் பணிந்து வணங்கக்கூடிய உயர்ந்த நிலையை உனக்கு கொடுக்கும். அடங்காமை, அப்படி இல்லாமல் தலைகரம் பிடித்து தரிகட்டு அலைவாயை ஆனால் அடக்கம் இல்லாமல் ஆறிருள் உய்த்து விடும். இருள் ஆறிருள், பாழ் பெரும் பாழ், அதாவது அபிஸ், கீழே கீழே எங்க இருக்குன்னே தெரியாம பள்ளத்துக்கு இருட்டுல விடுறது, அதுதான் ஆறிருள். அது மாதிரி எங்க போறோன்னு தெரியாமே தலைகால் தெரியாம போய் பள்ளத்துல விழுந்துருவேன். ஆறிருள் உய்த்து விடும். நீ விரும்பினாலும் விரும்பாக்காட்டியும் பள்ளத்துல விழுவ. அற்புதமான ஒரு திருக்குறள். இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு 16 வயது பாலகர்கள், விஸ்வாமித்திரர் வர்றார், தசரத மகாசியத்தை கேட்கிறார், உன் பிள்ளை ராமன் வேணும் எனக்கு, நான் செய்யற யாகத்தை ராட்சசாதிகள்லாம் வந்து கெடுக்கிறா, காப்பாற்றணும். தசரதன் நடுங்கிறேன், என் படை பரிவாரங்களை தருகிறேன். ராவனை கேட்காதீங்க, எனக்கு அவன் தான் வேணும். வசிஷ்டர் சொல்றார், ஏய் விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரு அர்த்தம் இருக்கும், அனுப்பிச்சு வை, நல்லதே நடக்கும். அவர் மகரிஷி, சரின்ட்டு அனுப்புறார். இவர் முன்னாடி போறார். போன தாடகை பெரிய ஒரு ராட்சசி வர்றா. ராமா அவளுக்கு போட்டு தள்ளு. ராம, ஐயோ சுவாமி, அவர் பெண்மகள் ஆயிற்றே, ராட்சச குலத்தில் பிறந்த பிற உயிர்களை வதைப்பதில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதை பார்க்காதே, நான் சொல்கிறேன் செய் பண்றார். அதுக்கு அடுத்தது அவருடைய யாகங்கள்ல நல்லபடியா காத்த உடனே சரி வாங்க போலாம். சரி மறு பேச்சு அதுதான் அடக்கமுடைமை. குரு உங்களுக்கு ஒரு வழி காட்டுறாருன்னு சரி எங்க கூப்பிட்டு வர்றேன். பின்னாடியே கண்ணுக்குட்டி மாதிரி போறாங்க ராமரும் லட்சுமணரும். அவர் சொல்றார், விஸ்வாமித்திரர், இத்தனை நாள் நீங்க உங்களை பாவம் விரதம் இருந்து சாப்பிடாம தூங்காம எனக்காக பண்ணீங்க, உங்களுக்காக ஒரு கமர்ஷியல் பிரேக், வாங்க ஜாலியா போயிட்டு வரலாம், மித்திலா நகருக்கு போயிட்டு வரலாம். மித்திலா நகருக்கு போறேன். பார்த்தா வேடிக்கை, சின்ன பிள்ளைங்க இல்லையா, அங்க கடை கண்ணிகள் பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க, டிசி வேர்ல்டு போறாங்க, எல்லாம் போயிட்டு ஜாலியா பார்த்துட்டு அப்படி வர்றச்சு இவருக்கு அழைப்பு வந்திருக்கு. மிதிலா நகரில் ஜனக மகாராஜனுடைய மகளான சீதா பிராட்டிக்கு ஸ்வயம்வரம், மகரிஷியாக நீங்கள் வந்து அதை கௌரவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தன் தளபதி மூலமா அனுப்பிச்சு வைக்கிறார் ஜனக மகாராஜ். அங்க கொண்டு வரார். கூட பிரம்மாண்டமா இருக்கு, எல்லாம் மகாராஜா பட்டாடை போட்டு ஜம்முன் இருக்கா,
இவன் இப்பதான் குருகுலத்தை வெளியே வந்திருக்கிறா. கம்முன்னு உட்காராங்க, சின்ன பூனை குட்டிங்க மாதிரி விஸ்வாமித்திரர் பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறாங்க, வேடிக்கை பாக்குறாங்க. அங்கே ஒரே தடபடலா பல ராஜகுமாரர்கள்லாம் வர்றாங்க. ஜனக மகாராஜ் தன்னுடைய மகளான சீதா பிராட்டிகை அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி சுயம்பரம் நடக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய இந்த வில் சிவதனுசுவை யார் எடுத்து நிறுத்தி நாணேற்றி அம்பை அதில் பூட்டுகிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய குழந்தை மணமாலை சூடுவாள் சொல்லியிருந்தேன். எல்லாரும் பாக்குறாங்க, ஒவ்வொரு ராஜாவா வர்றாங்க, அந்த சிவதனுசை தூக்குறாங்க, தூக்கவே முடியல, முயற்சி பண்ணி போயிடுறாங்க. அப்போ அண்ட சராச்சரங்களை கிடுகிடுக்க ராவணன் வந்து டக்கு நிக்கிறாப்படி. எல்லா ராஜாக்களும் அதிர்ந்து போறாங்க. ஐயோ, இவன் வந்து அசுரனுடைய ராஜாவாயிற்றே, இவனை யார் இங்க கூப்பிட்டாங்கோ? நான் ஒரு அரசன், எனக்கும் இதில் தகுதி உண்டு, நான் உன்னுடைய மகளுக்காக வரவில்லை, என்னுடைய புஜபல பராக்கிரமத்தை காட்ட வந்தேன் என்று நிக்கிற ராமர் பார்க்கிறார். ஓ, இப்பேற்பட்ட உருவமா, இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய உருவம்லாம் இருக்க முடியுமா உலகத்துல? ஜனக மகாராஜ் வணங்குறார். ராவணேஸ்வரன் இல்லையா, கைலாய நாயகரையே மயக்கியவர், வேதங்களில் தேர்ந்தவர், ஞான பண்டிதர், வீணை வல்லுனர், அப்பேற்பட்டவர் வந்து மரியாதை உண்டு, எல்லாரும் மரியாதை கொடுக்கிறார். ஐயா, நீங்களும் பங்கு பெறலாம். போறாரு, போய் எல்லாம் 10 தலை ராவணன், 10-20 தோல் புஜங்கள்ல தூக்குறார், நகர்த்த முடியல ஒரு இன்ச்சு கூட. ரொம்ப அவமானமாயிடுச்சு. இப்படி நுனி விரல சுண்டு விரல தூக்கி நானேற்றுன்னு வந்த மனுஷன் ராட்சசன் பாக்குறாரு, என்னடா இது, எல்லாரும் முன்னாடி அவமானப்பட நேர்ந்து விட்டதே அப்படின்னுட்டு திரும்பி பார்க்காம போயிடுற. ஏன் இந்த சிவதனுசுவை எடுக்க ஆளே இல்லையான்ட்டு வருத்தப்படுறார் ஜனகமகன். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா போய் நாணேற்று. அப்ப அது வரைக்கும் அடக்கம், அதாவது சப்த நாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார், பயப்படுறார் ராவணேஸ்வரனை பார்த்துட்டு, இப்படி எல்லாம் உண்டான்னு. அப்படிப்பட்டவர் தன்னை போக சொன்ன உடனே ஒன்னும் புரியல. சுவாமி நானா, உன்னதாண்டா சொல்றேன், போ எடு, உன் பராக்கிரமத்தை காட்டு, தாடகையை கொண்ட வேண்டாம் நீ, இது ஏன் மாத்திரம். அப்பதான் தன்னம்பிக்கை வருது. ஆமா, நம்ம குரு சொன்னார் அர்த்தம் இருக்குது, இதோ போகிறேன்னுட்டு நான் எடுத்தார். அடுத்த உடைத்தார், சத்தம் தான் கேட்குது. எடுத்து நிறுத்தினார். அதை நானேற்றப்படும் சிவதனுசு உடைஞ்சிடுச்சு. அப்ப எல்லாருமே கோலாகலமா கை தட்டி ஆராவரித்து ஆசீர்வதிக்கும் பொழுது, எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். தேங்க்யூ. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். கம்மநாட்டாழ்வார் அற்புதமான வரிகள். எடுத்தது கண்டார், நானேற்ற மாதிரி இற்றது கேட்டார், டமால் உணஞ்சு போயிடும். அப்பேற்பட்ட சிவதனுசுவை நானேற்று தக்க காலத்தில், அதனால்தான் அவங்க திரும்பி வர்றச்சே வசிச்ச சொல்றார், பாத்தீங்களா, விஸ்வாமித்திரர் போனதுனால எப்பேற்பட்ட ஒரு கீர்த்தி நம்முடைய ரகுகுல ராமனுக்கு, சுந்தர ராமனுக்கு, ராஜாராமனுக்கு தயா சொல்லி அனுப்பிச்சேன். எல்லாம் எதுக்கு சொல்றேன்னு, அடக்கம் அமரருள் உயிக்கும். இந்த சின்ன பையனான்ட்டு எல்லாருமே ஆன்னு பாக்குறாங்க. அடங்காமை என்னால முடியும், நான் செய்யாததா, ஏய் நில்லு, ஒதுங்கி நில்லு, அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். அதனாலதான் நாம எங்கிருந்தாலும் அடக்கத்துடன் இருக்கணும். அப்போ மற்றவர்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம். இது ஒரு அற்புதமான திருக்குறள். அடக்கம் அமரருள் வைக்கும். வாயை கொடுத்து மாட்டிக்கூடாது, எப்பவுமே மௌனமா இருக்கிறது சால சிறந்தது. உங்களுடைய யாராச்சும் கேட்டாங்கன்னா வாயை திறந்து பேச. ஆக முதல் குறளுக்கு அற்புதமான ரகுகுல ராமன், ரகுகுல திலகமான ராமனை வைத்து இந்த குறள் அதிகாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது குறள். காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை, பொருள் என்றால் செல்வம். உன்னுடைய அடக்கமாகிய அந்த குணத்தை ஈடு இணையற்ற செல்வமாக போற்றி பாதுகாப்பாயாக. ஆக்கம் அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. ஆக்கம் என்றால் பெருமை, வளர்ச்சி, உயர்வு. அதனின் ஊங்கு இல்லை உயிர்க்கு. ஒரு மனிதனுக்கு அதை விட பெருமை தக்கது, பெருமை கொடுக்கத்தக்கது, உயர்வை கொடுக்கத்தக்கது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற.
ஆக காக்க பொருளா அடக்கத்தை எங்கிறது அடக்கமா இருக்கிறது ஒரு பெரிய செல்வமா நீ பாதுகாக்கணும்டாங்கிறார். அடக்கமா இருந்த பார்த்தாது, அடக்கமா இருந்துட்டு நான் அடக்கமா இருக்கிற கான்சியஸோட அவேர்னஸோட இருக்கணும். பல பேர் தூண்டி விடலாம், சார் நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க சார். நம்ம எப்ப கூப்பிட்டு மேடைக்கு வாங்க அப்ப போனதான் மரியாதை, நம்மளா போன மரியாதை கிடையாது. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் மிகப்பெரிய ஞானி, 1718 ஆண்டு வரை நம்முடன் இருந்தவர். இதே கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெரூர் என்ற என்னுடைய கிராமத்தில் இருந்தவர். அற்புதமான நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர். அவருடைய குரு வெங்கடேச, அவருடைய குரு பரமசிவேந்திர சரஸ்வதி, காஞ்சி காமகோடியின் 57வது பீடாதிபதி பரமசிவேந்திர சரஸ்வதி. அவர் வேத பாடம் சொல்றார், குருக்குறள் எல்லாம் சொல்றார். பையன் பிரமாதம், அப்படி பத்துக்கிற மாதிரி அவ்வளவு புத்திசாலி, எல்லாத்தையும் கட கட கடன்றான். அவன் பேச்சுக்கு எதிர்பேச்சே கிடையாது. அந்த குருவுக்கு ரொம்ப சந்தோஷம், பையன் ரொம்ப நல்லா பாண்டித்யோட இருக்கானே. அதனால அக்கம் பக்கத்துல மத்த குருகுலத்துல எல்லாம் பேச்சு போட்டி, விவாத போட்டி எல்லாம் வரைச்சு, நீ போயிட்டு உடம்பார், போய் ஜெயிச்சுட்டு வருவார். அதுல சதாசிவ பிரம்மேந்திரருக்கு தெரியாம ஒரு மெதப்பு வருது, வாதத்தில் என்னை யாரும் வெல்ல முடியாது. அதே போல யாருமே அவரை வாதத்துல வெல்லவே முடியாது. அவர் ராம 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 ராமான்னு எத்தனை கோடி முறை ஜபித்தார்னு அவருக்கே தெரியாது. அவருடைய நாமமே ராமராமன் தான், ராமநாம ஜபம் தான். அதனால இந்த கரூர் அந்த பக்கம் பக்கத்துல எல்லாம் ரொம்ப பிரக்கியாதியா இருக்கிறார். ஏன் அப்பா சதாசிவம் பேசுன ஒண்ணும் பேச்சு மூச்சு கிடையாது, அது போல் கவனம் போகாம இருக்கிறது பெட்டர், போன நீதாயா வின்னர் சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு. இந்த ஒரு காலகட்டத்துல அப்படி இருக்கிற இளைஞரா. அப்போ இவரை பத்தி எல்லாருமே புகழறாங்க. அதே நேரத்துல சார் ரொம்ப பேசுறான் சார், நாங்க வரலன்னு சொன்னா கூட இழுத்து பிடிச்சவரோட விவாதிக்கிறான் சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் வருது. குருவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இவன் ஏன் இப்படி சும்மா வாயாடியா இருக்கா, இங்க வாடா அப்படிங்கிற. என்ன குருவே அப்படிங்கிற, உன்னால ஒரு நிமிஷம் பேசாம இருக்க முடியாதா அப்படிங்கிற. இனி பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அன்றிலிருந்து 1715 வருடம் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் அவர் பேசுறதே கிடையாது. காக்க பொருளா அடக்கத்தை, எங்க போன ராமநாமம் ஒண்ணுதான் அவர் வாயில் தொடர்மையுடைய, வேற எந்த பேச்சுமே வர. அவர் கூட அவர் சமகாலத்தவராக இருந்தவர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள், அவருடைய குருகுல நண்பர் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள். ஸ்ரீதரவாள் கூப்பிடுவாங்க. அவரும் இவருக்கு சமமான ஞானி, மிகப்பெரிய இசை வல்லுநர். அவர் சதாசிவ பிரம்மேந்திரர் பாடினா ஆனந்தமா இருக்கும், அப்படியே புல்லரிக்கும் ராமநாம பாடுறச்சு. அவரு வழியில பாக்குறாரு, சதாசிவா எப்படி இருக்க, இவர் ஸ்மைல் பண்றாரு, நல்லா இருக்கேன். ஏன்டா பேச மாட்டேங்கிற? இல்ல பேச மாட்டேன். அவர் சொல்றாரு, டே மடையா, எப்பேற்பட்ட இனிமையான குரல் உனக்கு, ராமநாமாவை பாடினா எல்லாரும் கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வருமே, அப்பேற்பட்டவன் குரல் உனக்கு சொந்தமா, உன் குருவுக்கு சொந்தமா? அப்பா மாதிரி அவர் ஏதோ சொன்ன போனா அதை போய் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறியே, உனக்கு மூளை இருக்காடா? உன் ஃப்ரெண்டு நான் சொல்றேன், வாயை திறந்த பாடு அப்படிங்கிற. அப்பதான் இவருக்கு பொறி தட்டுது சதாசிவ பிரம்மேந்திரன். அப்பதான் முதல்ல பாடுறார், பிபரே ராமரசம் அப்படின்னு, ராமநாமத்தை என்ற அற்புதமான அமுதத்தை குடித்து மகிழ்வோமாக. சார் அதெல்லாம் புல்லரிக்கும் சார், புல்லரிக்கும். அவர் சாதாரணமாவே அவருடைய வாழ்க்கையே ஒரு மிராக்கிள், அதிசயங்கள் பல நிறைந்தது சதாசிவ பிரம்மேந்திரரின். அவர் 9 இடங்களில் அவர் ஜீவசமாதி இருக்கு. இமேஜின், அட் எ டைம் he used to be present 9 places and more. இன்னைக்கும். அதனால அடக்கம் பாருங்க, இங்க போய் காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கமும் அதனிங்கு உள்ள உயிருக்கு. அவர் இந்த அடக்கமா இருந்தார். குருஜி சொன்னா அதுக்கு மறுபேச்சு கிடையாது. பேசுறதுனா பேசல, வருஷ கணக்கா பேசல. அப்புறம் தான் அவருக்கு போற செய்தி போகுது பரமசிவேந்திர சரஸ்வதிக்கு,
காஞ்சி பீடாதிபதி. அப்ப காஞ்சி மடம் வந்து கும்பகோணத்துல இருந்தது, அது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த காஞ்சி மடம்னா இங்க நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து இப்பதான் வந்தது பரமாச்சாரியர்களுக்கு அப்புறமா. அது முன்ன இருந்தது பீடாதிபதியாக கும்பகோணத்துல இருந்து தான் நீங்க இயக்கி கொண்டிருந்தார் காஞ்சி காமப்பட்ட பீடத்தை. அப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஸ்ரீதரா, உன் மூலமா பையன் பாட ஆரம்பிச்சாடா, பரம பவித்திரமா இருக்குடான்னு. அவர் பாடிய பாடல்கள் மிகவும் குறைவு, ஆனால் அற்புதமாக பாடியவர் சதாசிவ பிரம்மேந்திரர். இந்த திருக்குறளுக்கு மிக அற்புதமான உதாரணமாக விளக்கக்கூடிய காக்க பொருளா அடக்கத்தை குருஜி சொல்லிட்டு நோ அப்பீல். சரி குருவே, ரைட், மௌனம் தானே, பேச வேணாம் தானே, இந்த போன விவாதம் வச்சுட்டு என்னத்தை கண்டுக்க போறேன், ராமநாமம் ஒண்ணு போருமே. காக்க பொருளா அடக்கத்தை, ஆக்கம் அதனினும் இல்லை உயிர்க்கு. அதனால இன்றைக்கும் சதாசிவ பிரம்மேந்திரர் ஜீவ சமாதியில நீங்கள் கேட்டது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அது உங்களுக்கு உயர்வை தருவது என்றார். அப்பேற்பட்ட இது காக்க பொருளா அடக்கத்தை, உயர்ந்த செல்வமாக அடக்கமுடைமையை காத்துக்கொள்ளுங்கள். ஏன்? ஆக்கம் அதனினும் இல்லை உயிர்க்கு. அதை விட உயர்வை ஒருவனுக்கு கொடுப்பது வேறு எதுவுமே இருக்க முடியாது. பாக்குறோம். சதாசிவ பிரம்மேந்திரர் 1818 ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். இன்னைக்கும் அவரை பத்தி பேசினா எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்கும். எங்க இருந்திருக்கிறாருங்க, எங்கெங்க இருந்திருக்கிறார். கலசபாக்கம் எங்க திருவண்ணாமலை பக்கத்துல ஜிம்முன்னு உட்காந்துன்னா ஒரு பாலாறுல உட்காந்து தியானம் பண்றார். பெரிய வெள்ளம் வர்றது, ஆளை காணும், மணல் எல்லாம் மூடிக்குது. அவர் பத்தி யாரும் கவலையும் படல, ஏன்னா அவர் வந்து தெய்வம் போறாரு, அவர் பாட்டு போயிட்டா இருப்பார். அப்புறம் எல்லாருமே இந்த மணல் எடுக்க அந்த பக்கம் ஆற்றுப்படையில அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த தண்ணிலாம் வந்து போச்சுன்னா மேல வண்டல் படியும், மிக அற்புதமான உரமாக அமையும். நான் கூட எடுத்திருக்கேன். அது பழமா பேன் கேக் மாதிரி இருக்கும், தண்ணிலாம் போய் வந்ததுக்கு அப்புறமா இப்படி எடுத்தா வந்துடும். அதுதான் வண்டல். அது பயிருக்கு போட்டா ரொம்ப நல்ல உரமா இருக்கும். இல்லை நான் பண்ணிருக்கேன். அதை எடுக்கிறதுக்கு போனா அந்த மண்வெட்டியில ரத்தப்பட வருது. ஐயோ என்னோட ரத்தம் வருதுன்னு பார்த்தா இவர் பாட்டு மண்ணுக்குள்ள உட்காந்து தியானத்தில் இருக்கிறார். அப்புறம் வெளியே கொண்டு ஐயோ ஒரு நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் ஆச்சு போயிட்டு அவர் பாக்குறாரு. அப்படின்னு தலையை தொடச்சிட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டார். இது போல சொல்லிக்கிட்டே போலாம். அப்பேற்பட்டவர் தான் திருக்குறளுக்கு நான் உதாரணமா எடுத்துக்கிட்டது. அதுக்கு அடுத்த திருக்குறள் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். இதை அண்மையப்படுத்துறப்போ இதை முதல்ல பார்த்துடலாம். செறிவு அறிந்து சீர்மை பயக்கும் அறிவு அறிந்து ஆற்றம் அடங்க பெறின். ஆற்றின் அடங்க அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின் செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். அது என்னது? அறிவு அறிந்து ஆற்றின் அரங்க பெறின். நம் வாழ்வில் அறவழியில் அறிவு அறிந்து அறவழியை நன்கு பயின்று ஆற்றின் அடங்க பெறின். ஆற்றின ஆற்றில் செயல்படுத்தினால், வாழ்க்கை அதன் வழியில் நடந்தால், ஆற்றின் என்றால் அந்த வழியை பின்பற்றுதல். ஆற்றுப்படையெல்லாம் பண்றோம்ல, ஆற்றுதல் என்றால் வழிகாட்டுதல். அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின் அறவழியில் நின்று அறவழியிலேயே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேயானால் என்ன கிடைக்கும்? செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். அறவழியில் இருந்தா மட்டும் போறாது, ஆற்றின் அடங்க பெறின். அங்கதான் புள்ளி வைக்கிற திருவள்ளுவர். நீ அறவழியில வாழ்ந்தா மட்டும் பத்தாதியா, அடக்கத்தோட இருக்கணும். இருந்தின செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். செறிவு என்றால் உயர்வு, சீர்மை என்றாலும் உயர்வு. செறிவு என்றால் அடர்த்தியாக ஞானம் அறிவு மிகுந்திருக்கக்கூடிய நல்லோர்களால் போற்றப்படுவாய். செறிவு ஞானம் போற்றப்பட்டு வழியில் இருந்து அடக்கமாகவும் இருக்கணும். அப்படின்றப்ப அந்த அடக்கம் என்பதற்கு அற்புதமாக என்ன அழகா அந்த செறிவுங்கிறது அற்புதமான வார்த்தைங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாத்து நடுறச்ச செறிவா நடம்பாங்க. நீங்க எல்லாம் கிராமத்துல போய் பார்க்கணும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜான் இடம் விட்டு நாத்து கட நட்டு போவாங்க, ஒரு லைன் மாதிரி. அது தூரத்துல பார்த்தா ஒரே சீரா இருக்கும்.
செறிவு அறிந்து, செறிவு என்றால் பக்கத்துல அடர்த்தியாக அறிந்து, அப்பேற்பட்ட ஞானத்தை உடைய நல்லவர்களால் போற்றப்பட்டு சீர்மை பயக்கும், உனக்கு உயர்வை தரும். எப்பொழுது? அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கட்டு. 16 வயசு பையன் பிராமண சுவாமின்னு ஒருத்தன் திருவண்ணாமலைக்கு வர்றான். வந்த உடனே எல்லாத்தையும் கழட்டு குளத்துல போட்டு கோவனை மட்டும் கட்டிக்கிறான். கட்டிட்டு நேரா அண்ணாமலையார் கோபுரத்தை போய், அப்பா நான் வந்துட்டேன், அப்பா நான் வந்துட்டேன். அவர்தான் பிராமண சுவாமியாக இருந்து இன்று ஞான சூரியனாக, ஞான பானுவாக ஒளி கூட்டக்கூடிய ரமண பகவான். அவர் என்ன பண்றார்? முதல்ல அறிவு அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். தெரியும் எனக்கு ஞானம் வந்து எடுத்தேன். ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? மௌனத்தில் இருந்தா தானே ஞானமானது ஒளிர பெறும். அடங்க பெறின், எனக்கு எதுவுமே வேணாம், மௌனத்தை தவறன்ட்ட பாதாளலிங்க குகையில கம்முன்னு உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். அப்பேற்பட்டவர் 17 வருடம் விருப்பாட்சி குகையில மௌனத்திலேயே இருக்கிறார். 17 வருடம் மௌனமாக இருந்தவர். தன்னுடைய 5 பொறிகளும் எங்கே இருக்கின்றன என்ற நிலை தெரியாமல் அடக்கத்துடன் தனக்குள் அடங்கி இருந்தார். இந்த அடக்கத்துக்கு இதை விட பெரிய உதாரணம் சொல்லவே முடியாது. உணர்வுடன் அடக்கமாக இருத்தல் வேறு, உள்ளுணர்வில் அடக்கத்துடன் இருப்பது வேறு. நான் அடக்கமா இருக்கேன்னு உணர்ந்து நம்ம இருக்கிறது வேறு, நான் அடக்கமா இருக்கிறேன்னு தெரியாம அடக்கமா இருக்கிறது வேறு. ரெண்டுத்துக்காக தான் வித்தியாசம். அப்பேற்பட்ட ரமண பகவான் 17 வருஷம் மௌனமாவே இருக்கார். அப்ப என்ன? செறிவு அறிந்து சீர்மை பயக்கும். இன்னைக்கும் அண்ணாமலை தீபத்தை பாக்குறச்ச ரமணா ரமணா சொல்றாங்க, இருக்கவே முடியாது. அப்ப மௌனத்துக்கு ஒரு அடக்கு நமது ரமண பகவான் அந்த தன்னுள் அடங்கி தனக்குள் ஞானத்தை தோண்டி எடுத்த அப்பேற்பட்ட மகான் அறிவு உண்மையான ஞானத்தை ஆற்றின் விட அடங்க அடங்கி இருந்தது.